I was the first person to speak Crazy Mohan's lines. The lines he ever wrote. சிவாஜி கணேசன் ஃபேனாக இருந்தனால சவுகார் ஜானகி அம்மா வீட்டுக்கு போவேன். அவங்க கூட ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். உயர்ந்த மனிதன், பாபு, பட்டாக்கத்தி பைரவன், வளர்ந்து வரும் நடிகர்கள்னு கமலையும் விதுபாலையும் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அவன் அரங்கேற்ற டைம் போது இப்போ கமல் என்று சொல்லிருக்காரு, லைஃப்பில் அம்பிஷன் கிருஷ்ணன் ஒரு ஃபியட் காரு பேங்க்கில் 1 lakh இருந்தால் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னாரு. ஏதாவது ஒரு டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட கதை சொல்லிருப்பாங்க. அதில் ஒரு டிரைவர் கேரக்டர் வந்திருக்கும். சார் சிந்து பேரில் ஒரு பையன் ஆக்ட் பண்ணா சார் அப்படிம்பாங்க. அவனை கூட பாடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. அவ்வளோதான், அந்த பக் ஸ்டாப்ஸ் தேர். ஒரு அவளோட தொடர்கதை ஒரு படத்தில் வச்சு சின்ன திரையில் வந்து 100 படம் பண்ணுவான். The problem is they don't give it to the next generation. They're selfish. All creative people are selfish people. அது ஃபுல்லாக தான் இருக்குது. ட்ராமாலாம் பார்க்க வர காசு கொடுத்து வர மாட்டேங்கிறான். பிரிக்க முடியாதது என்னவோ சிவாஜியும் சினிமாவும். பிரிக்க கூடாதது சிவாஜியும் சினிமா கொள்ளும். சாமிக்கும் மனுஷனுக்கும் நல்ல ஒரு ஜந்து பாரு. சாமி வந்து ஏன் படைக்கலான்னா இந்த மாதிரி நீ இருக்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஜஸ்ட் ஃபார் அஸ் டு லுக் அப் டு சத்ய சாய்பாபா, ஒரு ஷிரடி சாய்பாபா, ஒரு சங்கராச்சாரியார், ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம், இவங்கெல்லாம் they are human beings but mere gods. 2 நாள் வழக்கு இருக்கு வரீங்களா, ஒரு மேனேஜர் ரோல் அப்படிம்பானுங்க. அப்புறம் சம்பளம் கேட்பாங்க. சார் எவ்வளோ சார் சம்பளம் வாங்குறீங்க? முடியாது சார், அவ்வளோ முடியாது சார் அப்படிம்பாங்க. ஒரு 1/10 கொடுப்பாங்க. நம்மளும் அல்ப மாதிரி ஒத்துப்போம். அதை இது அரபி 1 மாச சம்பளமா? ஆமா, 850 ரூபா. நான் இந்த கல்யாணம் நடக்குன்றேன். நானும் கல்யாணம் நடக்குன்றேன். பையனும் பொண்ணுமா? ஆமாங்க. நீ வைக்கப்படுற? அது இல்லைங்க, லாரி பின்னால ஒரே ஜல்சாங்க, பாட்டும் கூத்துமா. பாட்டா? ஆமாங்க, ரொம்ப நல்ல பாட்டுங்க அது. லா 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 லா. உங்களுக்கு தெரியாம நீங்க கையெழுத்து போட்டதா ஒரு செக் பேங்க்குக்கு போயிருக்கு. அந்த விஷயம் தானே சார்? எப்படி எவ்வளவு கரெக்டா சொல்லுங்க? அவன் வரும்போது யாரும் நடக்கூடாது, வண்டியில போக கூடாது, பேச்சு மூச்சு இருக்கக்கூடாது. எழுதி பேசுனீங்க, ஜபர் காட்டினீங்க வச்சுக்கோ. கம்பத்துல கட்டி வச்சு மாவன கும்பிடுவான். ஒரு மரியாதைக்கு ஆட்டம் வருமானு கேட்க மாட்டியா? தோடா தோடா மரியாதையா பேசுங்க. வண்டி எந்தியா? அப்பா காஃபி தானே கேட்டாரு, எதுக்கு போன்விட்டா? உங்க அப்பா எதுவுமே கேட்கல, நானா தான் தரேன்னு சொன்னேன். ஐ வில் கெட் யூ போன்விட்டா. எனக்கு ஒண்ணு வேணாம். ஐ வில் கெட் யூ போன்விட்டா. அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் லிஸ்ட் ஆஃப் அட்ரஸஸ் ஃபார் தி ஃளைட்ஸ் அண்ட் டிஸ்பாச்சஸ் கேட்டாங்க சார். நீங்க கொடுக்கல இல்ல? எங்க சார் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க சார். கண்ணாடி மாதிரி தண்ணி வேண்டாம், கேக்கு நகர் வல்சராக தான் பார்க்கணும். முடி வரீங்க வரீங்க. நம்ம அப்புறம் பேசுறேன். நாடக மேடை, வெள்ளித்திரை, சின்னத்திரை என்று நடிப்பு துறைகளில் தனி முத்திரையை பதித்த ஒரு குணச்சித்திர நடிகர், இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களின் நடிப்பு பட்டறையிலிருந்து வெளிவந்த மற்றும் ஒரு வைரக்கல் கவிதாலயா கிருஷ்ணன் அவர்களை இப்போ சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு தமிழ் நாஸ்டாலஜியாக்காக நேரம் ஒதுக்கினதுக்காக உங்களை சந்திக்க. நேரம் ஒதுக்குறது என்ன, நடிகனுக்கு வேலை வெட்டி கிடையாது. நீங்க சின்னத்தில ரொம்ப பிஸியான ஆக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? பிஸியாக இருக்கும்போது சௌரியப்பட்டு தான் ஐ டூ வாட் ஐ வாண்ட் டு டூ. ஸோ ஐ ரீச் அ ஸ்டேஜ் இன் மை லைஃப் அண்ட் ஐ கேன் சூஸ். கரெக்ட். It is a very rare thing to have choice in life. I have choices. So I choose to work a certain amount of time every year, every month. ஓகே. நீங்க நாடகத்துறையில தான் உங்களுடைய கலை பயணத்தை ஆரம்பிச்சீங்க. நாடகத்துலேருந்து அப்புறம் வெள்ளித்திரை, அப்புறம் திரும்பி சின்ன திரைக்கு வந்திருக்கீங்க. இந்த ஜேர்னி எப்படி இருந்தது, எங்க ஆரம்பிச்சது கொஞ்சம் சொல்லுங்க. Believe me, strangely, this is the 50th year of my entering theatre. Golden Jubilee உங்களுக்கு. ஆமா. I was the first person to speak Crazy Mohan's lines. The lines he ever wrote. ஓ, காலேஜ் டேஸ்ல. காலேஜ் டேஸ்ல இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு சீனியர். கிரேட் பேங்க் ராபர்ட்னு ஒரு ப்ளே போட்டோம். அதில் அவன் எழுதின முதல் லைன் நான் தான் பேசினேன். என்னடா பெருமாள், பகவதி பெருமாள், ஐ சி அப்படின்னு எழுதினான். அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வெளியே வந்து ட்ராமா போட்டோம். எல்லோரும் மின்னாட்டு பண்ண ட்ராமா போட்டோம். அரௌண்ட் திஸ் டைம் 50 years ago. That of course, you know, only our family saw it. In our ஃபேமிலியில் ஒரு குரூப் இருக்கும், அவன் ஃபேமிலியில் ஒரு குரூப் இருக்கும். ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்டுருக்கா. அங்கங்கே சிரிப்பா. நான் ஜோக் அடிச்சா எங்கள் ஃபேமிலி சிரிக்கும், அவன் ஜோக் அடிச்சா அந்த ஃபேமிலி சிரிக்கும். அது வந்து தட் இஸ் when the addiction started, the addiction for applause maybe. சப்சிக்வெண்ட்டாக ட்ராமா போட்டோம், நாடகம் போட்டோம், நிறைய போட்டோம். அல்லாவுதீன் இந்த அனில் வாட்ச் வேர்ல்ட் போட்டோம், கிரேசி கிருஷ்ணன் தான் ஒன்று போட்டோம், மேரேஜ் மினிஸ்டர்னு ஒன்று போட்டோம். தட் இஸ் a huge phenomenal success. That is the film Mr. Balachander bought and made into a film called Poikal Kudirai, in which I acted. That is when the journey started actually. The film did not do well, but I got noticed. சவுகார் ஜானகியோட பையன் என் கிளாஸ்மேட். சிவாஜி கணேசன் ஃபேனாக இருந்தனால சவுகார் ஜானகி அம்மா வீட்டுக்கு போவேன். அவங்க கூட ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். உயர்ந்த மனிதன், பாபு, பட்டாக்கத்தி பைரவன், நீதி, இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஷூட்டிங் போய் அவங்க கூட. சிவாஜி ஒரு 4 அடி டிஸ்டன்ஸில் ஆட ட்ரூலியோடு பார்த்துருக்கேன், ஜொல்லு விட்டுண்டு. ஸோ
ஸோ தோஸ் டே தட் சப்சிக்வெண்ட்லி ஒன்லி திஸ் கிரேசி மோன் ஹேப்பன். ஸோ அதனால தான் நான் நாடகம் நடித்தேன். சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கணும்னு ஆசைலாம் கிடையாது. நீங்கள் வேறு சினிமாவில் வர சான்ஸே கிடையாது. நான் மோகன்டின்னு சொன்னேன், எதுக்கு அதெல்லாம் நமக்கு கழுத்து கடிக்க போகிறேன்னா அப்படின்னா, நான் அடிக்க மாட்டேன் மச்சான், நம்ம ஆடியன்ஸ் சொஃபிஸ்டிகேட்டட் ஆடியன்ஸு, அதை அடிக்க மாட்டான் நான் மோகன். அப்புறம் ப்ரோக்ரஸ் ஆகி சினிமா நடிக்கும் போதும் பாலச்சந்தர் சார் படங்கள்லாம் பண்ணேன். அவர் எல்லா படமும் எனக்கு கூப்பிட்டு பண்ணேன். ஐ நெவர் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் இஸ் ஆர்பிட். சிந்து பேருக்கு அப்புறம் ஒரு 10-15 படம் வந்தது. கமல் வாஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், மென்டர். ஸோ என்கிட்ட நான் ஆஸ்ட் வாட் அபவுட் திஸ். ஸோ அப்போல்லாம் இந்த படம் வந்தோன்னே ஒரு படத்துக்கு அப்போல்லாம் ஃபியட் கமல் கால் மீ ஏர்லியர் இன்டர்வியூ கமல் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் கமலை அருண் ரேடியோவில். வளர்ந்து வரும் நடிகர்கள்னு கமலையும் விதுபாலையும் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவள் அரங்கேற்ற டைம் போது இப்போ கமல் கிட்ட சொல்லிருக்காரு, லைஃப்பில் அம்பிஷன் கிருஷ்ணன் ஒரு ஃபியட் காரு பேங்க்கில் 1 lakh இருந்தால் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னாரு. அந்த காலத்தில் அது போர்வை இருந்தது. ஒரு பேங்க்கில் ஒரு 1 லட்ச ரூபா இருந்ததுன்னா மாதம் ஒரு 800 ரூபா வரும். இட்ஸ் லாட் ஆஃப் மணி. But unfortunately, I never leased 1 lakh, neither did I get a car at that point of time. Then my needs changed. One day, in fact, years later, Kamal called me. கமலோட செக்ரட்டரி ஒருத்தர் சேஷாத் வந்து ஃபோன் பண்ணார். சார் உங்களை பார்க்கணுன்னாரு அப்படின்னாரு. சத்யா ஸ்ட்ரீட்லேருந்து ஷூட்டிங் சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். என்ன கமல் கேட்டேன். இல்லை அந்த கார் வாங்கிட்டேன், எட் காட் a நியூ கார் TMW 7 ஒன் ஃபியட் கார் வாங்கிட்டேன், 1 லட்ச ரூபா வச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன். அது பத்தாது கிருஷ்ணன், இப்போது நான் பிளானை மாற்றிட்டேன் அப்படின்ட்டாரு. இப்போ வந்து அம்பிஷியஸ் ஆகிட்டார் அவர். ஹவுஸ் இன் த ஹில்ஸ், ஹவுஸ் இன் த சிட்டி, ஹவுஸ் பை த சி அப்படின்னு 3 வச்சுருக்காராம். அப்படி 3 அம்பிஷன் கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு சான்ஸே இல்லை, விட்டேன் நான். அப்புறம் கடைசியில் நானும் ட்ரை பண்ணேன். பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு லேண்டு வாங்கினேன். கொடைக்கானல் தாண்டிக்குடியில் ஒரு ஒரு சின்ன எஸ்டேட் ஒன்று வாங்கினேன். எல்லாம் பண்ணேன். அவர் மாதிரி பண்ண முடியல. அவர் மெனக்கெட்டார், நம்ம மெனக்கெட்டத. ஸோ கமலோட நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவர் படத்தில் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து when I went after this list of films of the Sindhu Bhairavi, he said throw it out. I said why sir? I thought he said no கிருஷ்ணன், இதெல்லாம் ரியலைஸ் ஆகாது இந்த படம்லாம். ஏதாவது ஒரு டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட கதை சொல்லிருப்பாங்க, அதில் ஒரு டிரைவர் கேரக்டர் வந்திருக்கும். சார் சிந்து பைரில் ஒரு பையன் ஆக்ட் பண்ணான் சார் அப்படிம்பாங்க. அவனை கூட பாடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. அவ்வளோதான், the buck stops there. Subsequently, when the actual films come out, somebody close to the management will take the role. Even if you act, உனக்கு காசு தர மாட்டாங்க. ஸோ டோன்ட் கன்வெர்ட் திஸ் இன்டு மணி இம்மீடியட்லி. அதெல்லாம் வராது. சினிமாவுக்கு வேஷத்துக்கு ஏற்ற மரியாதை தான் இருக்கு. நீ நல்ல உத்தியோகத்தில் இருக்க, நல்ல சம்பளம் வாங்குற, கௌரவத்தோடு இருக்க, எதுக்கு எடுத்துக்கிற, ஏதாவது your time will come அப்படின்னாரு. He predicted my time will come. If you want to act, don't worry, I will continue doing theatre, do theatre all the time. ரஜிமோன் இருக்கார், உனக்கு எழுத்தறதுக்கு தியேட்டர் பண்ணு, நான் படம் பண்ணால் அவனுக்கு வேஷம் தரேன். பாலச்சந்தர் சார் படம் பண்ணால் வேஷம் கொடுப்பாரு. அப்புறம் ஸ்ட்ரேயாக 2-3 படங்கள் வரும், உனக்கு அதுக்கு மேலே லீவு கிடையாது, அதுவும் சொல்லாது. வெள்ளித்திரையோட சின்ன திரையில் உங்களுக்கு நடிப்புக்கு நிறைய ஸ்கோப் இருக்கா? இருந்தது ஒரு காலத்தில். ஏன்னா ரோல்ஸ் ஆர் மேட் அரவுண்ட் மீ, பட் நாட் எனிமோர். இப்போ வந்து ரோல்ஸ் ஆர் மேட் அரவுண்ட் சின்ன திரையை டேக்கன் ஓவர் வேர் சினிமா லெட் ஆஃப். ஒரு அவளோட தொடர்கதை ஒரு படத்தில் வச்சு சின்ன திரையில் வந்து 100 படம் பண்ணுவான். அது ஏன்னா வெரி ஃபியூ பாலச்சந்தர் தாட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அவர் மாதிரி ஒரு டைரக்டர் வரமாட்டார் பண்ணுவோம், அதான் சொல்லணும். He thought out of the box. He thought hard-hitting subjects. It was the latest film I did was Amudavu Rachirikuri. I was Renuka's husband in that lead role. There's so much scope, so many things to do. You feel excited to go to shooting. Now it's become mechanical. Because now cinema, there you go early, you learn the lines, you learn your moves, you rehearse for some time, then you shoot. Now it's so simple. Nobody rehearses. There's no script. The script comes just a few minutes before the scene. The script is faxed to you. They have a typewriter in the premises. இல்லை இப்போ டிவிலேயேமா ஒரு ஃபேக்ஸ் மெஷின் இருக்காங்க. ஒரு சீன் வரதுக்கு அது வெயிட் பண்ணுவாங்க. சீனுக்கு கடை சத்தம் வரும், சீன் வந்துடும். அது வேற ரைட்டர் இஸ் somewhere else, sitting in the office somewhere. He sends a scene. Nobody learns the lines except me and Nalini, old-fashioned people. Nalini is my pair in this. We ask for the script. Nobody else asks for the script because nobody can read. The hero can't read. The heroine can't read. Dialogue பேசுறாங்க. Somebody will say something, he'll prompt. Prompting தான், எல்லாமே ப்ராம்ப்டிங் தான். இப்போ
ப்ராம்ப்டிங் பண்ணாங்க 1 2 3 4. ஸோ வி ரிசல்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டேக் அ ப்ராம்ப்டிங் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். சோம்பேறித்தில் வந்துருத்துமா 1 2 3 4 5 6 7 8லாம் சொல்லுவாங்க ப்ராம்ப்டிங்கு. யாரோ டப் பண்ணுவாங்க. இப்போ ஐ டோன்ட் டப் மை லைன்ஸ். Balachander will never have permitted that. இல்லை போ அப்படிம்பாரு. சோம்பேறித்தில் வந்துருத்தோ. Every cinema as such has no shelf life. Any art form has no shelf life. Painting has a shelf life. Music has a shelf life. தியாகராஜரும் சாமா சாஸ்திரியும் கம்போஸ் பண்ண சாங்ஸ் இன்னும் பாடின்னு இருக்கா. It has a shelf life. Otherwise, cinema has no shelf life. Theatre has no. Who remembers Balachander கிட்ட வந்து நான் ட்ராமா பண்ணுறேன்னு யார் எப்போ எங்கே சொல்கிறீங்க? எங்கே போட்டீங்க ட்ராமா? வேர் இஸ் த ப்ரூஃப்? எல்லாம் சொல்லலாம். There are great dramatists in our theatre history. Where is the proof? There's no documentation at all. அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட இப்போ இருக்காது. Balachander சார் ஒரு ஸ்கிரிப்ட் கூட இல்லைம்மா. எதிர்நீச்சல்லாம் இல்லவே இல்லை. சினிமா பார்த்து 3D எழுதுனா தான் உண்டு. சோட ஸ்கிரிப்டே இல்லையம்மா. The problem is they don't give it to the next generation. They're selfish. All creative people are selfish people. ஸோ அதை கொடுக்க மாட்டேன் அடுத்த ஜெனரேஷன். அவன் வந்து என்னோட பெட்டராக போட்டான்னா நான் வந்து எதிர்நீச்சல் ரீமேக் பண்ணலாம் சார்னு சொன்னேன் Balachander சார்ட்ட. ஸ்கிரிப்ட் கொடுங்க சார், நடிக்கலாம், ட்ராமா போடலாம் அப்படின்னேன். நாகேஷ்க்கு வேறு யார் போடுவா அப்படின்னாரு. சார் நாகேஷ் மாதிரி பண்ண மாட்டான், பட் அவன் மாதிரி பண்ணுவான் இல்லையா? கிருஷ்ணனை நான் என்ன இல்லை, ஐ வாஸ் ஆக்சுவலி திங்கிங் ஆஃப் சம்படி எல்ஸ். அவன் மாதிரி பண்ணுவான் இல்லையா? கண்டென்ட் தானே சார் முக்கியம். இல்லைடா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டார். He gave a feeble excuse which I did not agree, and we had a long argument about that. Theatre should have been handed over to the next generation. There are lots of great. பவுலி என்னாச்சு, விசு என்னாச்சு, அவங்க பிளேஸ் எல்லாம் எங்கே இருக்குது? ரெலவெண்ட் ஆல் த டைம். தேர் ஒரு பிளே சிரித்து கொண்டாயிக்கணும்னு ட்ராமா படமா விசு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபைனஸ்ட் தியேட்டர் பிளேஸ் ஐ ஹவ் சீன். சிரித்து கொண்டு அழிக்கிறோம்னு ஒரு பிளே போட்டார். பிரில்லியன்ட் இஸ் நாட் தி வேர்ட். ஃபார் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம். அப்புறம் ஈஸ்வரா அல்லா தேரடம்னு ட்ராமா போட்டார். கிரேட் தியேட்டர். வேர் இஸ் ஆல் தட்? His daughters have got the script. Because nobody willing. When the theatre was vibrant and healthy. 140 சபா இருந்தது. ஸோ 100 ஷோ அஷ்யூர்டு. இப்போ 4 ஷோ கூட அஷ்யூர்டு இல்லை. காசு தர மாட்டாங்கிறாங்க. என்ன மாறி போச்சு? எக்கனாமிக்ஸ் ஆஃப் தியேட்டர் ஹவ் gone back. பிகாஸ் அப்போல்லாம் வந்து 1000 ரூபா கொடுத்தா ட்ராமா போடுறோம். இப்போ ட்ராமா போடுறதுக்கு எனக்கு 30,000 ரூபா இருக்குது. அப்போ வந்து எங்கள் ட்ராமா நாங்கள் வந்து எல்லா ட்ராமா 300 400 போட்டிருக்கோம். వాళ్ళ கேட் கலெக்ஷன் வரும். அவள் they make money, the sponsors or whoever organizers. இப்போ அப்படி இல்லை. இப்போ எக்கனாமிக்ஸ் ஆஃப் சினிமா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது இல்லையா? ஆடியன்ஸ் இல்லை ஃப்ரீயாக ட்ராமா போட்டால் எல்லாம் வரா. ஆனந்தகான சவாலில் வந்து கோடை நாடகம் வேணும்னு போடுவான் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 1 to April 10. பேக்டாக இருக்கும். ராஃப்டர்ஸ் ஃப்ரீ, ஆல் இஸ் ஃப்ரீ. இப்போ கூட ட்ராமா எல்லாம் ஃப்ரீ தான். நோபடி சார்ஜஸ் ஃபார் ப்ளே. அது ஃபுல்லாக தான் இருக்குது. ட்ராமாலாம் பார்க்க வர காசு கொடுத்து வர மாட்டேங்கிறா. சரி, உங்களுடைய திரை பயணத்துக்கு வருவோம். நீங்க வந்து புய்க்கால் குதிரையில் உங்களுடைய முதல் படம். அப்புறம் நான் வந்து ஒரு 100-200 படம் பண்ணிட்டேன். I can only claim, the only person who can claim more than me is Mahendran, YG Mahendran. He is an icon of theatre and drama. அவன் மாதிரி ஒரு பேஷன் வந்து யாருக்கும் வராது. மற்றபடி I've done about 2000 plays, 2500 plays, theatre on the stage. I've done about 170-180 films with all the big stars. Done about 45,000-46,000 hours on television, which is more than what a normal person, which is an unprofessional actor like me, having got so much. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இத்தனை படம் பண்ணிருக்கீங்க. பட் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கிற போது உங்களுடைய படங்கள் அப்படின்னு யோசிச்சா ஒரு மேபி ஒரு படம் 2 படம் வரும். இல்ல ஒரு 10 படம் ஞாபகம் வரலாம் ரெகுலரா சினிமா பார்க்குறவங்களுக்கு. ஸோ அட் சம் ஸ்டேஜ் எப்பயாவது வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன இதில் நம்ம நிறைய வாட்டி எவ்ரிடே அப்படி யோசிக்கிறோம். எவ்ரிடே ஐ கோ டு தியேட்டர். ஐ கோ டு இப்போ ஷூட்டிங் போகிறேனே, எனக்கு இந்த சீனிங்கில் சம்மந்தம் நிறைய நினச்சி பார்த்துவேன். This scene will do well without me. In fact, I say avoid me, it will do well. And nobody writes scenes around you nowadays. My importance has gone as an actor. குணச்சித்திர நடிகர்களுக்கு இப்போ வேலை இல்லை. அப்பா ஒரு ஹீரோயினுக்கு ஒரு அப்பா வேணும், ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக ஒரு போடுவாங்களே வழிய.
ரொம்ப ஹீரோ சென்ட்ரிக்கா ஆயிடுச்சு. ஹீரோயின் சென்ட்ரிக் ஆயிடுச்சு. சினிமா has become hero centric, television has become female centric. So I don't know if Sivaji Ganesan will be remembered next generation. I'm worried about that, upset about that. But I won't be alive to see him he's being forgotten. So as long as I am alive, I'll remember him. That's all. நீங்க சிவாஜி கணேசனோட பெரிய ஃபேன். ஸோ அவரோட படங்கள் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச படங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. 340 படம் பிடிக்குமா எனக்கு? அவர் எல்லாமே படமா? ஆமா, எனக்கு அவர் he can do no wrong. பட் எனக்கு ஃபேவரட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா வீரமாட்டை கட்டவன், கப்பலோட்டி தமிழன், தெய்வ பிறவி, படிக்காத மேதை, பாசமலர், பாவமன்னிப்பு, அந்த பாசீரிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த தர்மி சீன் மாதிரி நான் சில கேள்வி கேட்குறேன். நான் நம்ம பேச போகிறது சிவாஜி கணேசனை பற்றி தான். நீங்கள் வந்து பதில் கொடுக்கணும். ஓகேவா? அதே போல் ஒரு வார்த்தையில் கேள்வி, அதே போல் ஒரு வார்த்தையில் பதில். பிரிக்க முடியாதது என்னவோ? சிவாஜியும் சினிமாவும். பிரிக்க கூடாதது? சிவாஜியும் சிம்மக்குரலும். தேடி வந்தது? சிவாஜியர் விருது. வராமல் போனது? தேசிய விருது. பார்த்தால் பசி தீருவது? தெய்வ பிறவி. பார்த்து பார்த்து ரசிப்பது? நடை. சிவாஜி நடை. தவிக்க வைத்தது? பாசமலர். சிரிக்க வைத்தது? கலட கல்யாணம். ஜோடிக்கு? ஜோடிக்கு வந்து பத்மினி, சரோஜதேவி. தங்கைக்கு? தங்கைக்கு சாவித்ரி. தோழனுக்கு? தோழனுக்கு நாகேஷ், இல்லை மேஜர் சுந்தரராஜன் மேபி. பாட்டுக்கு? பாட்டுக்கு டிஎம்எஸ். ரசிகைக்கு? நீ. ரசிகனுக்கு? நான். ஆள விடு சாமி, இதுக்கு மேல எனக்கு கேட்க தெரியாது. சிவாஜி எனக்கு சாமிமா. அவர் மீட் பண்ண ஒரு வாட்டி சிகரெட் பிடிப்பீங்களான்னு கேட்டார். பிடிப்பேன் சார்ன்னு. அவர் ஸ்மோக்கு தேன். நான் தண்ணி அடிப்பீங்கன்னு கேட்டார். மாட்டேன் சார்ண்ணே. நான்வெஜ் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். மாட்டேன் சார்ண்ணே. சிகரெட் பிடிக்கலாம் கேட்டால் பிடிப்பேன் சார். அது மாதிரி என்ன உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன் சார். கெட்ட பையத்துக்கு சிவாஜி கணேசன் தான் காரணமா அப்படின்னு. பியூசியோட ஏழை காலேஜ் படித்தேன். அப்போது தாஸ்னு ஒரு பையன் என்னை வந்து சினிமா போகலாமான்னு கேட்டான். ஐயோ அவர் அவுட்ரேஜ். இன்னும் மத்தியானம் கிளாஸ் இருக்குது ஜாஸ், அட்டாச்சு போகலாமா? தட் பிக் அட்வென்ச்சர் ஃபார் மீ. கிளாஸை கிடச்சி சினிமா போடுறா. என்ன படம் போறீங்க? என் தம்பின்னு ஒரு படம் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஐ வாக் இன்டு a theatre to watch a film. Lot of guilt in me, lot of brave, lot of mayam. ரொம்ப கில்ட்டு. யாரை பார்த்தாங்கன்னா என்ன வருது, சினிமா போயிருக்கோமே, மகாபாவம் அது. தியேட்டருக்குள்ளே போனோன்னா எவ்ரி திங் ஏசி ஹால், ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் வாட்சிங் ஃபிலிம். ஐ ஃபெல் இன் லவ் வித் சினிமா, வித் சிவாஜி கணேசன், வித் மியூசிக், வித் சரோஜதேவி. That is when I saw the film thrice every day after that. That is a Thursday, Friday, Saturday, 3 நாள் படம் பார்த்தேன். அதே படத்தை திருப்பி. அப்புறம் நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது there were 2 theatres either side. One is நூர்ஜஹான், one is ஈராஸ். இன்வேலிபிளா ஈராஸ்லேயோ நூர்ஜஹான்லேயோ நிச்சயதாம்பலம் போடுவான், இல்லை சாந்தி போடுவான். 2 of my favorite சிவாஜி ஃபிலிம்ஸ். நான் ஒரு 40 வாட்டி பார்த்துருப்பேன் நிச்சயதாம்பலம். நிச்சயதாம்பலம் போடும்போதெல்லாம் போயிடுவோம். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், விஜயசாரதின்னு ஒரு ஃப்ரெண்டு. ஆமாம். நானும் எனக்கு ஒன்றுமே பாபா பேட்சி கூட பாட வேணாம். நான் பாடலப்பா, அது அவர் பாடினாரா, ஹரிஹர சுப்ரமணியன் பாடினார். நான் பாடல, நீங்க வேற. அந்த படம் சிந்து பைரவி பாட்டுல நீங்க பெரிய அந்த ஒரு இது கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் கூட இல்யூஷன் கிரியேட் பண்றேன். அது வேற டியூன். ஒரிஜினலா பாத்தீங்கன்னா நான் பாடின டியூன் வேற, அது வேற டியூன். அப்படி டப் பண்ணாது. ஆமா, லாலில் நான் டப் பண்ணேன், பட் வேற மாதிரி டப் பண்ண. பாடினது வேற, ஒரிஜினலா பாடினது. ஏன்னா ஒரிஜினலா பாட்டு பேக் கேட்கலாம். கமல் சார் சொன்னதை வச்சு பண்ணேன். எனக்கு கமல் சார் இருந்தால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அது போல அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். சௌகரம்மா கூட உயர்ந்த மனிதன் ஷூட்டிங் போயிருந்தேன். கிருஷ்ணா வாயை மூடி உள்ள போகிறதுமா சௌகரம்மா. ஷி வாஸ் ஷி நியூ ஐ வாஸ் a huge devotee. அவர்கிட்ட சொல்லிட்டாங்க போய், பெரிய பைத்தியம் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாரு. Because another Sivaji Ganesan will never be born. Another MSV will never be born. Another T.M. Soundarajan will never be born. Correct. These are 2 all-time greats. அது இளையராஜா will not be born. சாமிக்கும் மனுஷனுக்கும் நல்ல ஒரு ஜந்து மாதிரி. சாமி வந்து ஏன் படைக்கலான்னா, இந்த மாதிரி நீ இருக்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஜஸ்ட் ஃபார் அஸ் டு லுக் அப் டு சத்ய சாய்பாபா, ஒரு ஷிரடி சாய்பாபா, ஒரு சங்கராச்சாரியார், ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம். இவங்கெல்லாம் they are human beings but near gods, almost gods. SPB was a very close friend of mine.
I still can't. I always tell these people never die. Yes, people will not die at all to me. அவர் இந்த வீட்டுக்கு வந்திருக்காருமா. சீக்கிரமாக படத்தை ஷூட்டிங் போது my daughter was 1, first birthday. So I was giving invitation to the director Ananthu. என்னடா அது? என்ன சார் அது? அப்படின்னாரு. அது ஃபர்ஸ்ட் டாட்டரோட பர்த்டேக்கு இன்விடேஷன். எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னாரு. சார் நீங்கள் பாம்பே டெல்லி சுற்றிட்டு இருக்கீங்க, பாம்பேயில் போய் ஒரு 10 நாள் தங்குறீங்க, ஹிந்தி பாட்டு பாடுறீங்க, கர்நாடகா போகிறீங்க, தெலுங்குக்கு போகிறீங்க, எங்கே சார் டைம் இருக்கும் உங்களுக்கு? இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறது. கொடுக்குறது அவன் வேலை, வருது என் வேலை தானே அப்படின்னாரு. சில நேரத்தில் நானும் என் ஒய்ஃப் அவன் வீட்டுக்கு போய் இன்வெஸ்ட் கொடுத்தோம். அவர் அசிஸ்டண்ட்டை பார்த்தாரு, விட்டல்னு வந்துருந்தார். விட்டல் November 25th டேட் நோட் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அந்த ஆள் வந்தா, ஐயோ பாம்பேயில் ஒன்றா இருக்காதான்ட்டார். பாம்பேயில் இருக்கீங்களா சார்? நீங்கள் வர மாட்டீங்க, பரவாயில்ல சொல்ல, அண்டர்ஸ்டாண்ட். ஓன்ட் பிலீவ் மீ, எங்கள் அந்த கேட்டை மூடிடுவோம் நாங்கள். We lock the gate at 8:30, 8:45 and let the dog out. 9 o'clock when we heard on honk of the door gate, he had come with his wife. He had come with his wife. He saw my daughter, blessed my daughter, jimmicky ஏதோ வாங்கி கொடுத்தாரு. He asked his wife to buy the jimmicky and come pick him up at the airport, come here. Took the night flight back to Bombay. That he said, உன்னோட கல்யாணத்துக்கு நான் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பாடுவேன் அப்படின்னாரு. நான் இன்னும் பாடியிருந்தா எப்போ? My daughter never got married, but ultimately I took her to a concert of his recently, about 3 years ago. So I said, this is the girl whose birthday you came to. I will still marry for you. You are married already? She said, no sir, I will sing for your wedding அப்படின்னாரு. I don't think he'll sing anymore. அவர் ஒவ்வொரு வாட்டி கச்சேரி பண்ணும்போது என்னை ஃபோன் பண்ணி சொல்லுவார், கிருஷ்ணா கச்சேரி இருக்குது வந்துரு அப்படிம்பார். நான் 2 பாட்டு கேட்பேன், பாவாடை தாவணியில் கேட்பேன், இல்லை ஆத்தா ஆத்தோ ரமா வாரி 2 பாட்டு கேட்பேன். அவர் சொல்லுவார் ஸ்டேஜில், கிருஷ்ணா எங்கேயோ இருக்கார், எங்கே அவர் பாவாடை தாவணியில் பாட சொல்லுவார், இந்த ஜானர் இல்லைடா இது அப்படிம்பேன். அவருக்காக 2 லைன் பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடுறது 2 லைன் பாடுவார், ஆத்தா 2 லைன் பாடுவார். உங்களோட அசோசியேஷன் வித் பாலச்சந்தர் சார் எப்படி ஆரம்பிச்சது? ஐ மீன் அவர் நிறைய லெஜெண்ட்ஸ் இன்ட்ரோ듀ce பண்ணிருக்கார். அந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம் நான் லெஜெண்ட் எல்லாம் இல்லைம்மா. Actually the equation with Balachander was more personal than professional. He liked me as a person. I had certain qualities which he admired. I could write well, I could write in English, so he admired that. I could speak well, articulate well. I was not ambitious. He was not a stepping stone. As I always say, Balachander was my destination. He was not my means to an end. அவர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இல்லை. மற்றவங்களுக்குலாம் அவர் படம் பண்ணால் செட்டில் ஆகிடலாம். நோ படம் பண்ணால் ஹாப்பியாக இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வாஸ் குவைட் ஹாப்பி அரவுண்ட் ஹிம். அவர் அவர் படங்கள் எல்லாமே நிறைய கதை அம்சம் ஃபேக்டாக இருக்கும். அண்ட் அவரோட படங்கள் இப்போ எந்த பார்த்தாலும் இப்போ அது நடக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவ்வளோ ஃபார் அஹெட் அவர் திங்க் பண்ணியிருக்காரு. நிறைய கதைகள் இப்போ மேபி எடுத்திருந்தா இன்னும் ரெலவெண்ட்டாக இருந்திருக்குமோ. அவர் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கராக இருந்திருக்காரு. பட் இப்போ சினிமா ரொம்ப மாறி போச்சு. இப்போ பாலச்சந்தர் அந்த மாதிரி படம்லாம் எடுத்திருந்தாரான்னா எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யாரும் பார்த்துக்க மாட்டாங்கம்மா. அவர் இன்ஃபேக்ட் he almost gave up. There was a film he had, 6 படம் வச்சிருந்தாரு கதை. பியூட்டிஃபுல் ஃபிலிம். அதை மார்க்கெட் பண்ண முடியாத கஷ்டப்பட்டிருந்தார் அவர். nobody was no buyers. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை சார். அவங்களுக்கு தி பீப்புள் தி கான்செப்ட் of entertainment has become different. He realized that. That's why television suited him perfectly. There are a lot of interesting television serials. Kaiyala Manasu was a classic. But ultimately even that வாரம் அழ வச்சார் சார் அது கையளவு மனசு பார்த்து. அது ரோட்ல நிக்க முடியாது எனக்கு அப்பலாம். I was doing 2 series at the same time, Kaiyala Manasu and Marmadesam. I couldn't stop on the road. Signal நின்னா சார் அடுத்த வாரம் என்ன சார்? I used to go tell him. ரோட்ல நிக்க முடியல. அவரோட மியூசிக் ஆர்வம் கேபி சாருக்கு அவர் எப்படி தெலுங்குல டைரக்டர் விஸ்வநாத் அவர்கள் ஒரு சங்கராபரணம், சலங்கை ஒலி, சாகர சங்கம்லாம் சங்கராபரணம் was inspiration for சிந்து பைரவி. ஸோ இதுல அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள் எடுத்திருந்தார் அவருக்கு ஒரு சங்கராபரணம் was film influenced very much. அதுக்கப்புறம் உன்னால் முடியும் தம்பி, இது எல்லாமே ரொம்ப ஹார்ட் கோர் மியூசிக்கை ஒரு அவர் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. மியூசிஷியன் அட் ஹார்ட். எல்லா கச்சேரிக்கு போவார். நான் கூட வருவார், நான் கூட்டின்னு போயிருக்கேன். மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கர்நாடிக் மியூசிக்கை வெகு ஜனத்துக்கிட்ட எடுத்துட்டு போனா ஒரு பெரிய தொண்டு அவர் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஆஃப் தீஸ் மூவிஸ். இந்த படம் பார்த்ததுனால இளையராஜா அவர்களோட இசை
அது வந்து எனக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. இளையராஜா இருந்தார்ல அப்போ. there was a இளையராஜா available for him, there was an MSV available for him. அவர் வாங்கும்போது இந்த கேள்வி நாயகனே சாங்லாம் இன்னி வரைக்கும் பாப்புலர் சாங் அது. என்ன பாட்டு? சூப்பர் சாங். till today you can't. and அவருடைய கதைகள்ல அது மியூசிக் வந்து வீவ் பண்ணிருக்காரு. அது மியூசிக் மியூசிக் will destroy cinema கிருஷ்ணா அப்படி பாருங்க. என்ன சொல்றாரு, என்ன கூட்டிட்டு போவார் கதை சொல்றதுக்கு, என்ன கூட்டிட்டு போவார். அவர் என்னன்னா ஒரு சாங் ஒரு படத்தில் வேஸ்டா கிருஷ்ணா. ஐ ஹாவ் டு இம்போஸ் அ சாங் ஆன் அ பர்டிகுலர் நரேட்டிவ். கதை சொல்லிட்டு முன்னாடி ஒரு பாட்டு போனோன்னா, ஸோ ஐ டிசைட் டு மேக் அ சாங் அ பார்ட் ஆஃப் த நரேட்டிவ். கதை சொல்லும் போது நடுவில் ஒரு பாட்டு போட்டால் அது வந்து நரேட்டிவ் டிஸ்டர்ப் பண்ணும். பாட்டிலே கதை சொல்லுவார் அப்படின்னு கதையை சொல்லுவாங்க. அது ஒரு ட்ரிக் தான். இந்த 96 படத்தில் வந்து இருந்தீங்க நீங்கள், விஜய் சேதுபதி த்ரிஷாவோட அந்த மாதிரி. அதில் வந்து நீங்கள் ஒரு பார்பர் ரோல் பண்ணியிருப்பீங்க, வந்து அவருக்கு ஏதோ அட்வைஸ் எல்லாம் கொடுப்பீங்க. இந்த 96 படக்கதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்கள் லைஃப்பில் கதை இருக்கா? நிறைய கதை இருக்குமா? நிறைய கதை இருக்குது. ஒரு கதை 2 கதை இல்லை, 1000 கதை இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது சார். இதெல்லாம் ஐ மேரிட் ஹாப்பிலி ஆர் 96 ஒரு அழகான கதை. அந்த பிரேம் ஃபோன் பண்ணார் ஒரு நாளைக்கு, அவுட் ஆஃப் த ப்ளூ ஃபோன் பண்ணி, சார் என் பேர் பிரேம், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன், அதில் உங்களுக்கு வேஷம் இருக்குது, பண்ணுறீங்களான்னு கேட்டார். அப்போ இட்ஸ் வெரி சில்லி கொஸ்டின் டு ஆஸ்க். எப்போ சார் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். நான் நாளைக்கு இல்லை முடியாது சார், இங்கே நாளைக்கு ஷூட்டிங் தான் கூப்பிடுவாங்க நம்மளை. நாளைக்கு சார், நான் இல்லை சார் டைம் இருக்கிறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கல படம்னா. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை புக் பண்ணுறீங்களா சார் நீங்கன்னு கேட்டேன். ஆமாம் 2 days ஒர்க் இருக்குது சார். 1 day ஒர்க் ஆக்சுவலாக அது 2 days நான் ஆக்கிறேன், உங்களுக்கு 2 நாள் பேமெண்ட் வர மாதிரி பண்ணிக்கிறேன். இவ்வளோ ஜெனரஸாக இருக்கீங்களே, என்ன சார் நான் வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட காசு சொல்கிறேன் சார். நான் சார் அந்த மாதிரிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க சார், வீட்டுக்கெல்லாம் வந்து காசு சொல்ல மாட்டாங்க. 2 நாள் ஒர்க் இருக்கு வரீங்களா, ஒரு மேனேஜர் ரோல் அப்படிமானுங்க. அப்புறம் சம்பளம் கேட்பாங்க. சார் சார் எவ்வளோ சார் சம்பளம் வாங்குறீங்க? முடியாது சார், அவ்வளோ முடியாது சார் அப்படிம்பாங்க. ஒரு 1/10 கொடுப்பாங்க. நம்மளும் அல்ப மாதிரி ஒத்துப்போம். அதை வீட்டுக்கு வரேன் சார்னாரு. சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க சார், புதுசாக பண்ணாதீங்க. இல்லை நான் வரேன் சார், ஐ இன்சிஸ்ட் பண்ணி கதை சொல்லணும் சார் உங்கள்கிட்ட, ஐ வாண்ட் டு டேக் யுவர் இன்புட்ஸ் அப்படின்னாரு. ஸோ ஐ செட் ஓகே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பிரேம், என்ன எதுக்கு போட்டீங்க? வை மீ குட் ஹவ் சூசன் எனிபடி எல்ஸ் மோர். அதுக்கு ஒரு சொன்ன ஒரு பதில் விச் போஸ் மீ ஈவன் நவ். சரி, எனக்கு 3-4 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா மடியில் படம் பார்ப்பேன் சார், அப்பா அம்மா மடியில் டிவி பார்ப்போம். அப்போ இந்த கையோட மனசு, எவ்வளோ மனைவி எல்லாம் வரும், எல்லாத்துலையும் நீங்கள் இருப்பீங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், பாலச்சந்தர் படத்தில் எல்லாம் இருக்கார் பாரு இவர், அதனால இவர் நல்ல நடிகராக இருப்பார் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு இல்யூஷன் ஐவ் கிரியேட்டட். பாலச்சந்தர் ஐ எம் குட். அப்போலேருந்து எனக்கு வந்து ஒரு ஆதங்கம் சார். சினிமா பார்க்கும்போதெல்லாம் உங்களை பார்ப்பேன், பாலச்சந்தர் படத்தில் உங்களை தேடுவேன். நடுவில் 2 பக்கத்தை காணங்கிறது என் கதை சார், மை ஸ்டோரி அபவுட் மீ, அபவுட் மை லைஃப். நான் அந்த படத்தை கூட உங்கள் பேரை சஜஸ்ட் பண்ணலாம் பார்த்தேன், பட் செல்ஃபிஷாக வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போயே நான் படம் பண்ணுறதா இருந்துச்சு. சேதுபதியிட்ட பேசினேன், விஜய்கிட்ட. அதனால தான் ஐ சார் ஐ அக்ரி, ஈவன் தோ யூ லை பியூட்டிஃபுல்லி, ஃபீல்ஸ் குட், ஐ அக்செப்ட். உங்களுடைய சக நடிகர்கள்ல நீங்க ரொம்ப அட்மையர் பண்றது யாரு? சிவாஜி கணேசன் விட்டுருவோம், வைஜி மகேந்திரமா. I have a great deal of admiration. Balaji is one of the persons I admire most. Crazy Balaji. அவனோட எனர்ஜி எந்தூசியாசம்லாம் யாருக்கும் வராது. இன்னும் பேஷனட்டாக இருக்காமா. ஆமாம், இன்னும் அவனோட பேஷன் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு நாடகம் இப்போ நடிக்க சொன்னாலும் பயமாக இருக்குது. 30-20 வருஷம் ஆச்சு நடிகை. நிறைய பேர் கேட்குறா, நடிக்கிறீங்களா சார்னு கேட்பாங்க, அந்த டம்மிஸ்லாம் கூப்பிப்பாங்க. ஐ எம் ஸ்கேட் இல்லை. அப்போ வந்து ஏதோ ஒரு பிராவோட வந்து நடிச்சிட்டோம். இப்போ அந்த கரேஜ் வருமானு தெரியல. அது வந்து இட் ரிக்வயர்ஸ் டிஃப்ரெண்ட் கரேஜ் டு டூ தியேட்டர். இப்போ அந்த கரேஜ் எனக்கு இருக்கான்னு தெரியல. ரீமேக் அந்த பழைய பிளேஸ் எல்லாம் போடும்போது வந்து நடிக்கிறேன்னு கேட்டிருக்கான் பாலாஜி நிறைய வாட்டி. என்ன நடிக்கிறேன்னு சொல்லுவேன், பட் அவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. தேங்க்யூ ஸோ மச் சார். தமிழ் திரை இசை சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் நாஸ்டால்ஜியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.